இன்றைக்கி நாம் மிருக சீரிஷ நட்சத்திர பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். சக்தியம்மன் துணை ஜோதிடர் ஸ்ரீனிவாசன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிருக சீரிடம் நட்சத்திரத்தினுடைய அமைப்புகள், பலன்கள். இந்த மிருக சீரிட நட்சத்திரத்துக்கு உண்டான பாடல் இப்போ நம்ம பார்க்குறோம். காலை முழுக்கு பிரியன் விசால விழி மயிரழகன் கல்வி உள்ளான் கோழியத்தின்தேகன் மணவன்மம் வெளிவிடான் இனிய கூத்தில் பாட்டில் சாலவுஞ் சஞ்சாரணம் தாம்பலநேயன் நினைத்தது முடிப்பான் வேளாருங்கரன் நெற்றி உயர்ந்திருக்கும் ஞானக்கலை சிரத்தினானே அப்படின்னு இந்த பாடலில் மிருகசீரிட நட்சத்திரம் பற்றி சொல்லப்படுது. இப்போ இந்த பாடலுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்குறோம். காலை எழுந்ததும் நீராடுவதில் விருப்பம் உடையவன். இவர் எப்போவுமே காலையில் எழுந்திரிச்சோடனே அன்றைய தினத்தில் குளிச்சிடுவாராம். ஏன்னா குளிக்காமல் இருந்தால் அவருக்கு சரியாக வராது. தினசரி குளிக்கக்கூடிய ஒரு மனிதர். கல்விமான், நல்ல கல்வி பயின்றவர், பட்டப்படிப்பு, முதுகலை பட்டப்படிப்பு, இந்த மாதிரி நல்ல கல்வி பயின்ற மனிதனாக இருப்பார். உறுதியான உடல்வாகு கொண்டவன், நல்ல உடம்பு, நல்ல கல் மாதிரி இரும்பு மாதிரி உடல் அமைப்பு இவருக்கு இருக்கும். மனதில் உள்ள ரகசியத்தை வெளியிடாதவன். மனசுக்குள்ளே என்ன தான் ரகசியங்கள் பூட்டி வச்சுருந்தாலும் அதை மற்றவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு வெட்கப்படுவார், கூச்சப்படுவார், வெளியில் சொல்ல மாட்டார். நாடகத்திலும் பாட்டிலும் பற்றுடையவன். நாடகம், இந்த மாதிரி நாடகம்னா சினிமா, அந்த காலத்தில் நாடகம்னா இப்போ இந்த காலத்தில் சினிமா, பாட்டு கேட்குறது, இந்த மாதிரி விஷயங்களில் அவருக்கு அதிகமான ஆர்வங்கள் இருக்கும். வெற்றிலைப்பாக்கு போடுபவன். வெற்றிலைப்பாக்கு போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நிறைந்தவனாக இருப்பான். நினைத்த செயலினை முடிப்பவன். இந்த செயல் நம்ம இன்றைக்கி செய்யணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாப்புலன்னா உடனே அந்த செயலை செய்வதற்குண்டான எல்லா இதுகளையும் நிறைவேற்றி முடிப்பவர். இவருடைய கையில் அம்பு ரேகை உள்ளது அப்படின்னு சொல்கிறார். அம்பு ரேகை, இவருடைய உள்ளங்கையில் பார்த்திங்கன்னா ஒரு அம்பு ரேகை இருக்கும். உயர்ந்த நெற்றியை உடையவர். இவருடைய நெற்றி விசாலமாக இருக்கும். நல்ல உயர்ந்த நெற்றி, நல்ல பெரிய பட்டையை போடுற மாதிரி பெரிய நெற்றியாக இருக்கும். சிறந்த அறிவுடையவன், நல்ல புத்திசாலி, அதான் சிறந்த அறிவுடையவன் அப்படின்னு சொல்லப்படுது. அழகானவன், ஓரளவு நல்லா பார்க்குறதுக்கு லட்சணமாக அழகாக இருக்கக்கூடிய மனிதர். சாமர்த்தியசாலி, அதாவது குடும்பத்திலையும் சரி தொழிலும் சரி சாமர்த்தியமாக நுணுக்கமான முறையில் அதை கொண்டு செல்வதற்கான அனைத்து யுத்திகளையும் கையாளக்கூடியவன். விதவிதமான ஆடைகளை அணிவிப்பதில் விருப்பம் உள்ளவன். ட்ரெஸ்ஸு அடிக்கடி புதுசாக வாங்கணும், நல்லா நீட்டாக இருக்கணும், நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு விரும்பக்கூடிய மனிதர். கண் நோயுடையவர். இவருக்கு இளமையிலே கண்களில் நோய் வந்துடும். பார்வை கோளாறு, புறையேறுதல், இது மாதிரி ஏதாவது ஒரு வியாதி கண்ணாடி போடுற மாதிரி ஒரு அமைப்பு உண்டாயிரும். மாமனுக்கு பகையானவர். மாமனுடைய உறவு இவருக்கு அதிகமாக இருக்காது. தாய் மாமன் உறவு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உறவுகள்லாம் விடுபட்டுக்கிட்டே வந்துடும். அங்காளி பங்காளி இந்த மாதிரி உறவுகளும் அதிகமான நட்பில் இருக்காது. சும்மா அப்படியே போயிட்டு வர்ற மாதிரி சின்ன நட்புலேயே இருந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இவருடைய நட்சத்திரத்தை பற்றி சொல்லப்படுகிறது. அடுத்ததாக இவருடைய அமைப்புன்னா மிருகம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இவர் பெண் சாரை. நம்ம ஏற்கனவே சொன்னோம் ரோஹிணி நட்சத்திரம் ஆண் சாரை அப்படின்னு. அந்த இனத்திலே இவருடைய பெண் இனம், பெண் சாரை, அதாவது பெண் பாம்பு அப்படின்னு சொல்லப்படுது. பட்சி கோழி. இவருடைய பட்சி கோழி. மரம் கருங்காலி, உறுதியான மரம், கருங்காலி கட்டைன்னு சொல்லுவாங்க, கருங்காலி மரம். ரஜ்ஜு சிரசு, தலைப்பகுதி. இவருடைய ரஜ்ஜு சிரசு. கணம் தேவகணம். இவர் தேவகணத்தில் பிறந்தவர். தேவதை சந்திரன். இவருடைய தேவதை சந்திரன் அப்படின்னு அவருடைய அமைப்பை சொல்லப்படுது. அடுத்து இவருடைய ஆகாத மிருகம் ரஜ்ஜு.
ஏக ரஜ்ஜு சேர்க்கக்கூடாதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஒரே ரஜ்ஜுவாக இருக்கக்கூடாது. அப்படி பார்க்க போனால் இவருக்கு அதிகமான இதுகள் கிடையாது. ஒன்று மிருகசீரிஷம் இவருடைய பிறந்த நட்சத்திரம், அதே நட்சத்திரத்தில் ஒரு பெண்ணை சேர்க்கக்கூடாது. அடுத்ததாக சித்திரை நட்சத்திரம், இந்த சித்திரை நட்சத்திரத்தில் உள்ள பெண்ணையும் இவருக்கு சேர்க்கக்கூடாது. அவிட்ட நட்சத்திரம், அவிட்டமும் இவருக்கு பொருந்தாது. அப்படியாக இவருடைய ஆகாத நட்சத்திரம்னு இந்த 3 நட்சத்திரங்களை சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆகாத மிருகம் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வந்து பாம்புக்கு எலியை பிடிக்காது. அதனால் இவருக்கு வந்து மகம் பூரம், அது எதுக்கு பார்க்குறதுனா யோனி பொருத்தம் பார்க்குறப்போ அதை பார்ப்பாங்க. அந்த மகம் பூரம் எலி, ஆண் எலி பெண் எலின்னு சொல்கிறது, அது இவருக்கு ஆகாத மிருகங்கள். அடுத்து இவருக்கு பொருந்தும் நட்சத்திரங்களை பார்க்க போகிறோம். இவருக்கு பொருந்தும் நட்சத்திரம் வந்து அசுவனி, ரோகிணி, திருவாதிரை, பூசம், உத்திரம், அஸ்தம், சுவாதி, அனுசம், உத்திராடம், உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் வந்து இவருக்கு நல்லபடியாக பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள். பொதுவாக இந்த தேவகணத்துக்கு வந்து தேவகணம் மனுஷகணத்தையும் இணைக்கலாம், ராட்சச கணத்தையும் இணைக்கலாம். அமைப்புகள் நல்லா இருந்தால் ராட்சச கணத்தை கூட தேவகணத்துக்கு இணைக்கலாம். தேவகணத்திற்கு எல்லா நட்சத்திரங்களும் பொருந்தும். அதில் மிக சிறப்பாக பொருந்தக்கூடிய நட்சத்திரம் இந்த 10 நட்சத்திரம். அடுத்தது பொருந்தாத நட்சத்திரங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். ராட்சச கண நட்சத்திரம் பொருந்தாதுன்னு சொல்லியிருக்கோம். கார்த்திகை, ஆயில்யம், விசாகம், கேட்டை, மூலம், சதயம் இந்த நட்சத்திரங்கள் வந்து பொருந்தாதுன்னு சொன்னால் கூட தேவகணத்துக்கு ராட்சச கணத்தை பொருத்தலாம். அந்த அமைப்புகளை பார்க்கணும். ஜாதகத்தில் அமைப்புகள், லக்ன பாவம், சந்திரன் எங்கே இருக்கார், கேந்திர பாவம், இவருக்கு இங்கே கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது, உச்ச கிரகங்கள் இருக்கா, நீச்ச கிரகங்கள் இருக்கா, இதெல்லாம் பார்த்து வரக்கூடிய மனைவிக்கு பொருத்தமாக இருக்குமா அப்படின்னு பார்த்து இந்த ராட்சச கணங்களை இவருடன் நாம் சேர்க்கலாம். இப்போ நம்ம மிருகசீரிஷ காயத்ரி மந்திரத்தை பார்க்க போகிறோம். ஓம் சசிசேகராய வித்மகே மகாராஜாய தீமகி தன்னோ இம்ருகசீர்ஷா பிரஜோதயாத் அப்படின்னு நம்ம இந்த காயத்ரி மந்திரத்தை தினசரி உச்சரிக்க வேண்டும். அடுத்ததாக இப்போ நம்ம சந்திரனுடைய காயத்ரியை பார்க்க போகிறோம். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரஜோதயாத். இந்த காயத்ரி மந்திரத்தை சந்திர பகவானுடைய காயத்ரி மந்திரமும் சரி, மிருகசீரிஷ காயத்ரி மந்திரமும் சரி, தினசரி ஒரு முறையாவது நம்மளுடைய நாவில் உச்சரிக்க வேண்டும். சந்திர பகவான், இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து சந்திரன் வளர்புரை சந்திரனை வணங்கி வர வேண்டும். வளர்புரை சந்திரன் அப்படின்னா 10 நாளைக்கு மேலே தசமி திதியிலிருந்து 5 நாட்கள் அந்த சந்திர பகவானை ஒரு 2 நிமிடங்கள் பார்த்து இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி வணங்கி வந்தால் அவர்களுக்கு எல்லா இன்பங்களும் கிடைக்கும். அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள கண் நோய்கள் மறையும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இந்த நட்சத்திரக்காரர்கள் முடிந்த வரை இந்த காயத்ரியை மனப்பாடம் செய்து வைத்து கொள்ளுங்கள். மிருகசீரிஷ காயத்ரியும் சரி, சந்திர பகவானுடைய காயத்திரத்தையும் மனப்பாடம் செஞ்சுக்கிட்டு காலையில் குளித்தோடனே உங்களுடைய நாவினால் ஒரு முறை 2ஐயும் ஒவ்வொரு முறை சொல்லிடுங்க. ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் பொங்கல், இனிப்பு பொங்கல் சந்திர பகவானுக்கு முன்னாடி வச்சு படையல் செய்து தூப தீபங்கள் காட்டி வந்தாங்கன்னா இந்த நட்சத்திரக்காரர்கள் வியக்கத்தக்க மேன்மை அடைவார்கள். வியக்கத்தக்க மேன்மைன்னா இவருடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நடக்கும். மிகவும் விசேஷமாக இருக்கும். நாளுக்கு நாள் இவர்களுடைய குடும்பம் மேலோங்கியே போய்கிட்டு இருக்கும். இது வந்து கண்கண்ட உண்மை. நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு இனிப்பு பொங்கலை வைத்து அந்த பௌர்ணமியில் தெரியும் சந்திரனை வணங்கி வந்தால் எல்லா நன்மைகளும் நடக்கும். வணக்கம்.